அன்புக்குரியிலே ஆண்டவரும் மீட்பெருமாய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நோட்டீஸில் யாத்ராகமம் விடுதலை பயணம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த உங்கள் சுமைகளை நீக்கி அருமையா அந்த யாத்ராமத்துல மோசே மூலம் மக்களுக்கு கொடுக்கப்படுறது என்னன்னா, உங்கள் தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர். டெலிவரன்ஸ் இங்கிலீஷ்ல அவுட் ஃப்ரம் த அண்டர் த பேர்டன்ஸ் ஆஃப் த எகிப்த். வேதத்தில் சொல்ற இன்று காண்கிற எகிப்தியனே ஒரு நாளும் எகிப்தியன் நமக்கு விரோதி. பாவம்ங்கிற விரோதம், கடன் பிரச்சனைங்கிற ஒரு விரோதம், நோய்ங்கிற ஒரு விரோதம், அமைதி குறைவுங்கிற ஒரு விரோதம், தேவைகளுங்கிற ஒரு விரோதம். அதை சொல்றாரு, அவுட் யூ அவுட் ஃப்ரம் த அண்டர் த பேர்டன்ஸ் ஆஃப் த எகிப்த். உன்னுடைய சுமையை நீக்கி உனக்கு விடுவிக்கிற ஆண்டவர்னு சொல்றாரு. ஒரு பணக்கார, ஒரு ஏழை, ஒரு பணக்காரன் அந்த ஊர்ல ஒரு நம்ம ஹென்றி ஐயா மாதிரி ஒரு பாசம் நடந்து போறார். இரவு நேரம் 7 மணி. ஒரு பணக்கார வீடு, நல்ல பெரிய மாளிகை. கேட்ல நிக்கிறாரு. அம்மா தோத்திரம்மா, இந்த ஏழை வந்திருக்கேன், ஏதாவது ஒரு உணவு கொடுங்க கேட்கிறார். அந்த வீட்டில் இருக்க தாய், அதெல்லாம் ஒண்ணு இல்லை, ஓடு, இது என்ன சத்திரமா? அது வீடு, சத்திரம் தான் கண்ணு சோறு போடுவாங்க, இது சத்திரமா, ஓடு, கட்டி விட்டான். அம்மா பசிமா, காலையிலேருந்து ஒண்ணுமே சாப்பிடணும், நேற்று இரவு சாப்பிட்டேம்மா, காலையிலேருந்து ஒண்ணுமே கிடைக்கல, இப்போ நிக்கிறியா வாரியல் எடுக்கவா? வாரியல்னா என்னன்னு தெரியுமா? வாரியல்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு வாரியல்னா தோடப்பம். திருநெல்வேலியில தூத்துக்குள்ள என்னன்னு வாரியல். வாரியல் எடுக்கவா? அம்மா ஏய் நான் தோத்திரமான்னு போயிடாரு. அப்படியே நடந்து போறார். கொஞ்சம் தூரம் நடந்து போனா ஏழை ஒரு குடிசை. அப்படி பார்த்தா லைட்லாம் தெரியுதுல்ல, இதே மாதிரி வானத்தை ராத்திரி நேரம் அப்படி மேலே பார்த்தா வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா தெரியுது. மழை பெஞ்சா ஒரு சொட்டு தண்ணி வெளியே போகாது. ஏழை தாய், 4 பிள்ளைகள், ஏதோ கொஞ்சம் உணவு, 4 பிள்ளைகளோடு சாப்பிட போது அந்த வீட்டில் போய் நின்று, அம்மா யாருங்க? ஒரு ஏழைம்மா, ஏதாவது இருந்தா கொஞ்சம் கொடுங்களம்மா. உடனே அந்த அம்மா கதவை திறந்து, வாங்கய்யா உள்ள உட்காருங்க சாப்பிடுங்கங்குது. அவரும் உட்கார்ந்து அந்த சட்டியை திறக்குது, இந்த கரண்டி எடுக்குது. அதாவது அழகா சொல்லுவாங்க, தண்ணிக்குள்ள போய் கையை விட்டா பருக்க கூட கிடைக்கல எங்க அம்மா சொல்லுவாங்க. புளிச்ச கஞ்சி, 3 நாளைக்கு முன்னால கொஞ்சம் சோளம் இருந்துச்சு, அதை காய்ச்சி கூழாக்கணும். சோளச்சோறு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். அதை அடுத்த நாள் கொஞ்சம் சாப்பிட்டு மிச்சத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். 3ஆவது நாள் அது ரொம்ப புளிச்சிருப்போம். அந்த புளிப்பு தெரியாம இருக்குதான் வெங்காயமும் பச்சை மிளகாவும். இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் என்ன கொடுப்பாங்க? வெங்காயமும். நானும் அடிக்கடி அங்கே இது போயிருக்கோம், மிஷன் டூர் இல்லை, மிஷன் ஃபீல்டு விசிட். எல்லா உணவுக்கும் அல்லு புரோட்டாக்கும் வெங்காயமும் பச்சை மிளகா கொடுப்பான். அல்லு புரோட்டானா கோதுமை, அதாவது கோதுமை ரொட்டி உள்ள உருளைக்கிழங்கு வச்சு கொடுப்பான், அது அல்லு புரோட்டா. சப்பாத்திக்கு கொடுப்பாங்க, ரொட்டிக்கு கொடுப்பாங்க, சாப்பாட்டுக்கு, எல்லாத்துக்கும் வெங்காயம் பச்சை மிளகா ஊறுகாய். இது இல்லாம இருக்காது வெஸ்ட் பெங்கால். வெங்காயம்னா நம்ம ஊர் மாதிரி கண்ணெரியாது, ஸ்வீட்டா இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்டா. வெங்காயம் எல்லா உணவுலையும் அல்லு, உருளைக்கிழங்கு இல்லாத உணவே இல்லை. கறி குழம்புல, சிக்கன் குழம்புல, ஃபிஷ் குழம்புல, ஃபிஷ்ஷுக்கு மச்சின்னு பேர், அங்கே பலவிதமான மீன் குழம்பு வச்சிருப்பான்.
எல்லாத்துலேயும் அந்த அல்லு இருக்கும். உருளைக்கிழங்கு இல்லாத உணவே இல்லை. எதில் போனாலும் உருளைக்கிழங்கு தான். ஆனால் அந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் ஊறுகாவும் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அது ஃபேமஸ். ஒரு கிண்ணத்தில் போனோன்னு கொண்டாந்து வச்சுருவாங்க. எங்கள் ஊரில் அந்த புளிச்ச சோளச்சோறுக்கு எதுக்கு அந்த வெங்காயமும் பச்சை மிளகான்னா, அந்த புளிப்பு தெரியாமல் இருக்குது. அந்த உரைப்பும் அந்த உரைப்பு தான். வெங்காயத்தோட உரைப்பும் பச்சை மிளகாத்துடைய அந்த பச்சை மிளகா ஒரு முனையை கடிச்சிட்டா அப்படியே எரியும். அப்போ இந்த புளிப்பு தெரியாமல் டக்குன்னு உள்ள போயிடும். இதுக்கப்புறம் போனால் டேஸ்ட் தெரியாது. என்ன சாப்பிட்டான்னு மாத்திரையும் போட்டு டக்குன்னு உழுங்கிட்டீங்கன்னா கசப்பு தெரியாது. அதுதான் மனிதன், ஆண்டவருடைய படைப்பு. அப்படிப்பட்ட உணவையும் ஒரு ஏழைக்கு கொடுத்து தான் சாப்பிடுவாங்க எங்கள் தாயார். ஒரு ஏழைக்கு கொடுக்காம அவங்கள விட ரொம்ப பின்தங்கின ஏழை. ஏன்னா பக்கத்தில் போனாலே சோளச்சோறு புளிக்கும், நாத்தம் அடிக்கும். அது பணக்காரங்களுக்கு கொடுத்தா சாப்பிடுவாங்களா? அது ஐஸ் பிரியாணின்னுவாங்க. அதே மாதிரி இப்போ நான்லாம் பழைய சோறோ செகண்டு ஒரு தடவை வச்ச குழம்போ ரெண்டாவது நான் சாப்பிட்றதில்ல. காலையில் வச்ச பருப்பு சாம்பாரை நீ அடுத்த நாள் காலையில் கொடுத்தீங்கன்னா சொல்லிடுவேன், இது நேற்றைய சாம்பார் தராதிங்க. இது ரசத்தை சொல்லிடுவேன், இது நேற்றைய ரசம், எஸ்டர்டே வச்சது, என்ன சாப்பிட மாட்டேன். ஆனால் என்னுடைய தாயாரை புளிச்சதை சாப்பிட்டு பழகிடுச்சு. அப்படி அந்த தாயார் புளிச்சதை அந்த துறவியை உட்கார வச்சு அந்த 4 பிள்ளைகளுக்கும் பத்தாது, இது 5வது பிளேட்டாக வச்சு அவருக்கும் பிடிக்குது. என்னம்மான்னு கேட்குறாரு. அந்த அம்மா சொல்லுது, நான் ஒரு ஏழை, ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறேன். ஹவுஸ் கீப்பிங்னா என்னது? வீடை பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சோறு பொங்குறது. இதை மாடர்னாக ஹவுஸ் கீப்பிங்னு சொல்லிட்டோம்ப்பா, கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சதால. என்ன ஒர்க்? ஹவுஸ் கீப்பிங். ஓ தோத்துறோம், நல்லா கீப் பண்ணுங்க ஹவுஸை. இப்படி அந்த அம்மா அவர் சொல்லிச்சு. அப்போ கணவர் இல்லை, 4 பிள்ளைகளும் படிக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ் இல்லை, பார்த்தா தெரியுது, வீடு ஒழுகுது, சொந்த இடம், கிராமம், பூர்வீக இடம். அப்போ அவர் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, உன் வீட்டில் என்ன இருக்குங்கிறார். என்னதான் உன் வீட்டில் வச்சிருக்க? அந்த 2 ராஜாக்கள்ல 4ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசியின் புத்திரரின் மனைவி ஒய்ஃப் எலிசாட்ட வந்து, என்னுடைய கணவர் இறந்துட்டாரு, இறந்த கணவர் ஒண்ணுமே வைக்கல, எனக்கு உணவு கூட எனக்கு வழி இல்லை, ஏதாவது கிடைக்குமா இன்னும் கேட்குறப்போ அந்த அம்மா அவர் கேட்குறாரு, உன்ட என்னம்மா இருக்குன்னு அந்த எலிசா கேட்குறாங்க. எலிசா ஒரு பவர்ஃபுல் மேன். என்ன பவர்னா, நாகமானுக்கு இந்த குஷ்டம் கேசிக்கு அப்படியே வருது, அவ்வளோ பவர். உயிரோடு மரிச்ச பொண்ணு அப்படியே எழுப்புறாரு. ரொம்ப பவரானவர் எலிசா தீர்க்கதரிசி. எலியா விட எலிசா டபுள் பவர். அவர் கேட்கிற, உன்ட்ட என்ன இருக்கு? ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, அந்த எண்ணெய் எல்லாமே. அப்போ பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் இரவல் குடம் வாங்கு. யார் வீட்டுல எத்தனை குடம் வாங்க முடியும் வாங்கணும், வீடு நிறைய குடத்தை நிரப்பிட்டாங்க. இப்போ எண்ணெயை தூக்கி ஊத்துனார். ஒரு சாதாரண மனிதர் அதை எடுத்து ஊத்த சொல்றாரு. அது ஊத்துறப்ப அந்த எண்ணெய் எல்லா குடத்துலையும் வருது. கடைசி குடம் வந்த பிறகு பையனை போய் இன்னொரு 2 குடம் வாங்கிட்டு வாடா இருந்தது. ஆசையை பாரு மனுஷனுக்கு. ஓசிலன்னா எனக்கு ஒன்று, எங்கள் அப்பாவுக்கு ஒன்று. நேற்று எங்கள் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷனு, 150 பாக்கெட் பிரியாணி மிச்சம். எத்தனை பாக்கெட்டு? சிக்கன் பிரியாணி ஒரு 150, மட்டன் பிரியாணி ஒரு 50, 60 பாக்கெட் மீதி ஆகிட்டு. இல்லை எங்கள் தலைவர்கிட்ட கேட்டேன், எத்தனை வேணும்னு. அவருக்கு தேவை 1 கூட வேண்டாம், 3 பாக்கெட் வேணும்னாரு. ஓசியில் தானே வருது. எனக்கு ஒன்று, எங்கள் அப்பனுக்கு ஒன்று கேட்டார். அவர் காலையில் தான் சூடு பண்ணி சாப்பிடுவார். காலைல கேளுங்க, காலைல தான் ஃப்ரிட்ஜில் சூடு பண்ணி சாப்பிட்டுருப்பார். இப்படிதான் மனுஷன், இது மனிதனுடைய தயவு. ஆனால் அந்த எண்ணெய் நின்று போச்சு. நம்ம ஆண்டவற்ற என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்கும் ஆண்டவர். மத்தேயு 7:7 சொல்றாரு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான். தேடினா தான் என்ன பண்ண முடியும்? அதுதான் யோவான் 14:14, என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் நான் உங்களுக்கு. அதுதான் யோவான் 16:24, இதுவரை நீங்கள் ஒண்ணுமே கேட்கல, நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. அதுதான் சங்கீதம் 18, என் பலனாகிய கர்த்தாவின் தாவீது ஆரம்பிக்கிறப்போ, கூப்பிட்ட நாளிலே, எப்ப நீ கால் பண்றிய அந்த நேரத்துல. அதுதான் எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, கால் அப்பான் மீ, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாத மெட்டாதுமான பெரிய காரியங்கள் உனக்கே. நீ கூப்பிட்டாதான், நீ கால் பண்ணாதான் நான் தர முடியும். கேட்கிறவன் எவனும் கேட்காதவனுக்கு என்ன பண்றது இல்ல, கொடுக்க மாட்டார். நம்முடைய கடவுளுடைய பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா கேட்டாதான் கொடுப்பார்.
ஆனா மத்தேயு 6:8 சொல்றாரு, உன்னுடைய தேவைகள் எனக்கு என்னன்னு தெரியும், உன்னுடைய பிரச்சனைகள் எனக்கு என்னன்னு தெரியும், இருந்தாலும் உனக்கு அறை வீட்டை பூட்டிக்கொள். ஹெவன்லி மை ஃபாதர், பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் அவரை நோக்கி நீ கூப்பிடு, அறையை நோக்கி கூப்பிடு. முழங்கால் போட்டு நீ முழங்காலோ உட்கார்ந்தோ நடந்தோ உன் தகப்பனை நோக்கி நீ கால் பண்ணு. கால் பண்றப்ப அவர் உனக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். இன்னைக்கு நீங்க என்ன தேவை, என்ன கண்ணீரோடு என்ன வேதனையோடு இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ, அதுதான் ரோமர் 10ஆம் அதிகாரம், இதயத்தில் விசுவாசி, வாயினால அறிக்கை பண்ணு. உன் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நீ இதயத்தில் விசுவாசத்தை வாயினால் அறிக்கை பண்ணு. அறிக்கை பண்ணி வெட்கப்பட்டு do not shame, வெட்கப்படுவதில்லை, வெட்கப்படாமல் வா. நம்ம ஆண்டவரை நோக்கி கால் பண்றப்போ ஒரு காலம் வெட்கப்படுறதில்ல. ஒருவேளை அந்த காரியம் இப்பொழுது வெட்கப்படுற காரியமா இருந்தாலும் அது பின்னால நமக்கு வெட்கம் நிச்சயமா வாழ்க்கையில தராது. ஆண்டவர் வெட்கத்தை நமக்கு கொடுக்கிறது இல்ல. அதுதான் அவர் சொல்றப்போ சங்கீதம் 71:1, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், ஒரு காலம் என்னை வெட்கமடையாதபடி செய்யும். நான் உம்மை நம்பி இருக்கிறேன்ப்பா, நான் வெட்கப்படவே கூடாது. நம்ம ஆண்டவரை நோக்கி எப்ப கால் பண்றோமோ, ஆண்டவரை நோக்கி எப்ப அழைக்கிறோமோ, என்ன பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், வாழ்க்கையில அமைதி குறைவான பிரச்சனையா இருக்கலாம், கணவன் மனைவிக்கு நல்ல உறவில்லாத பிரச்சனையா இருக்கலாம், பக்கத்து வீட்டோடு நல்ல உறவு இல்ல, பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க, எனக்கு விடுதலை இல்லை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இல்ல நான் போற ஊழியத்தின் பாதையில எனக்கு அமைதி இல்ல, எனக்கு ஒரு அமைதியான வாழ்வை தர மாட்டீங்களான்னு கேட்கலாம். ஆண்டவருக்கு தெரியும், அதேதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும் ஆண்டவர். ஆண்டவர் அதேதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை தரும் ஆண்டவர். எப்ப கேட்கிறீங்களோ கேட்கிறப்பவே, கேட்ட நாளில், கூப்பிட்ட பொழுது, கேட்கும் நாளில். அந்த சகோதரி சொன்னாங்க, 1 மீட்டர் துணி எங்க வீட்டுல ஒரு ஜாக்கெட் தைக்கிறதுக்கு எனக்கு டெய்லர் வேலை தெரியும், உனக்கு என்ன வேலைமா தெரியினாராம் அந்த துறவி, தைக்க தெரியும், தைக்க தெரிஞ்சது துணி வச்சிருக்கேன் புது துணி, அதை போய் அளன்னாராம். அளக்கிறதுக்கு ஸ்கேல் இல்லை. உடனே பக்கத்து வீட்டில் வாங்க போறேன்னு இவர் முதல்ல போனார் பாருங்க, பணக்கார வீடு, அந்த வீட்டுக்கு தான் ஓடிச்சு, ஒரு ஸ்கேல் கொடுங்க. அந்த டெய்லர் என்ன அடையாளம் கட்டுறதுக்கு, டாக்டர் அடையாளம் காட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கழுத்துல செத்து போட்டிருப்பாங்க. டெய்லர் அடையாளம் கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாரு, டேப். அந்த டேப்பு கூட நம்மகிட்ட இல்லை. இந்த வீட்டில் போய் கேட்டாங்களே, எதுக்குன்னாங்களே, கொடுக்கா கொஞ்சம் தர்றேன், கொடுத்துட்டாங்க. அந்த டேப்பை வாங்கியாந்து அளக்க ஆரம்பிச்சுதான், அளக்க அளக்க வந்துகிட்டே இருந்துதான். ஒரு 150 மீட்டருக்கு மேலே வந்துச்சான். இதை நீ தச்சு சின்ன பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் கொடுத்து உன் குழப்பம் நடத்தி கொண்டு போயிட்டாராம் பிறகு. இதுதான் நம்முடைய கஷ்டங்களை நீக்கும் ஆண்டவர், நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, திரும்ப திரும்ப தான் சொல்றார், உன் சுமையை நீக்கி. ரொம்ப அருமையான வாக்குத்தத்தம், நம்முடைய சுமையை நீக்கும் ஆண்டவர். அதுதான் சொல்றார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தர் மேல் பாரத்தை 55:22 சொல்றார். பேடனை கொண்டு கடவுள்கிட்ட வச்சு நீ ஏன் திங்க் பண்ற? ராத்திரி ஒரு காரியத்துக்காக திங்க் பண்ண, ராத்திரி 3 மணிக்கு திடீர்னு 3 மணிக்கு எழுந்தேன், திடீர்னு காரியம் ஞாபகம் இருந்தது, 1 மணி நேரம் தூக்கம் வரல. இதுதான் நிலைமை. நம்ம கவலைப்படுறதால தூக்கம் வராது, அமைதி போயிடும், வியாதி கூடும். ஆண்டவரை நோக்கி அந்த காரியத்தை தூக்கி தகப்பனே உங்கள்கிட்ட கொடுத்துற, உமக்கு சித்தமானால், உம்முடைய பார்வைக்கு இது போதுமானால், நீ உங்களுக்கு தெரியும்பா, எனக்கு அதேதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர், எனக்கு எப்போ என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்க அதை தருவீங்கப்பா, நிச்சயமா எனக்கு தருவீங்க. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள கடவுள் அல்லவா நீங்க, எனக்கு தருவீங்க நம்பிக்கை இருக்குப்பா. எனக்கு அதை தாங்க தகப்பனே, எனக்கு அந்த விடுதலையை தாங்க தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்க தகப்பனே, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனேன்னு கேட்கிறப்போ அதே காலத்தில் நேர்த்தியாய் செய்யும் ஆண்டவர். அவர் ஒரு காலம் நம்மை கைவிடுறதில்லை. அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. நீங்க ஜீவனுள்ள தகப்பனை நோக்கி பார்க்கிறப்போ அவர் நேர்த்தியாய் செய்யும் ஆண்டவர். உங்கள்கிட்ட என்ன
என்ன இருக்கோ அந்த 2 ராஜாக்களை எலிசால அந்த தீர்க்கதரிசியுடைய புத்தருடைய மனைவி தீர்க்கதரிசியை போய் பார்த்து அழுத பொழுது, அம்மா நான் உனக்கு என்ன செய்யணும், வாட் கேன் ஐ டு, நான் உனக்கு என்ன செய்யணும், உன்ட என்ன இருக்கு அதை சொல்லு, நான் உனக்கு என்ன செய்யணும். ஒரு சாதாரண ஒரு தீர்க்கதரிசி, வாழ்ந்து மறைந்தவர், அவரே அப்படி இருக்கிறப்போ வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் சர்மையுள்ள தேவர் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்றார், நீ அசைக்கப்படுவதில்லை, யூ டு நாட் ஷேக் மீ, நீ டு நாட் ஷேக் யூ, உன்னை யாரும் அசைக்க முடியாது. ஐ டு நாட் ஃபர்கெட் யூ, நான் உன்னை மறக்கல. ஐ டு நாட் லெஃப்ட் யூ, நான் உன்னை விட்டு விலகல, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறப்போ எதுக்குங்க கவலைப்படணும்? கவலைப்படணும் அவசியமே இல்லை. தகப்பனே, என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன்னு சொல்லிங்களே, ஒரு விசை கூட என்னை நோக்கி கேளுங்கப்பா, உம்முடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க தகப்பனே கேட்கிறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஒரு சகோதரி மகள் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கா, 506 மார்க்கு. அவங்களால பிரைவேட் காலேஜில் ஃபீஸ் கட்ட முடியாது, சிஎம்சியில் கிடைக்க வாய்ப்பு. அதில் ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அவங்களுக்கும் கிடைக்கும், அவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும், இவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா, 2 கோட்டாங்க. சிஎம்சியில் ஃபீஸ் கிடையாது. ஜெபிச்சாங்க, நேற்று ஒருவரோடு பேச சொன்னாங்க, பேசணும், முடியாதுன்ட்டார். ஆனால் இன்னைக்கு அதே ஆள் ஃபோன் பண்ணி, நாளைக்கு வாங்க நம்ம பேசுவோம், ஏதாவது ஆண்டவர் உதவி செய்வார் சொன்னாங்களாம். இன்னைக்கு ஃபோன் பண்ணி நேற்று முடியாதுன்னு சொன்ன அதே கரங்கள் இன்னைக்கு வந்து வாங்க ஆண்டவர் உதவி செய்வார். நிச்சயமா அவருக்கு கொடுக்கிறப்போ, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாகவே விடுதலை கொடுக்குமான். அந்த ஆண்டவர் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அந்த ஏழை தாய் ஒரு எளியவரை உள்ளே அழைத்து தனக்கு இருப்பதில் பங்கு வைத்த பொழுது பெரிய வாழ்வு. அதேதான் வாழ்க்கை. ஒரு நான் அடிக்கடி என்னுடைய மெசேஜில் இந்த சம்பவத்தை சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். ஒரு டெத்து, 83 வயது அம்மா இறந்துட்டாங்க. பக்கத்தில் 2 பெண் பிள்ளைகள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு பல மணி நேரமா. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருக்க அந்த அம்மாவை ஃப்ரிட்ஜர் பாக்ஸில் வெளியே உட்காந்து அந்த பிள்ளைகள் அழுது, அம்மா விட்டுட்டு போயிட்டியம்மா, நீ இல்லைன்னா யாருமா எங்களுக்கு ஆதரவு, நீ போயிட்டியம்மா போயிட்டியம்மான்னு 2 பிள்ளைகளும் அழுது கொண்டே இருக்கு. வெளியே ஒரு கூட்டம். இறந்த உடனே நம்ம பழக்கம் அப்படின்னா, ஐயா எங்கள் அண்ணன் இறந்துட்டார், எங்கள் அப்பா இறந்துட்டார், ஃபோன் பண்ணா, அப்படியா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களா, எத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, ஓகே. இது ஒரு சிலர் கேட்குற கேள்வி. ரொம்ப நெருங்குனா, ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தா, ரொம்ப க்ளோஸாக எப்போ அடக்கம், அடுத்து எப்போ ஜெபக்கூட்டம், இதுதான் மனிதன் கேட்குற கேள்வி. இது எல்லாரும் கேட்குற கேள்வி. ரொம்ப க்ளோஸாக இருந்தால் எப்போ இருந்தாங்க, என்ன ஆச்சு, என்ன செஞ்சது, சரிம்மா எப்போ அடக்கம் பண்ண போகிறீங்க, எப்போ ஜெபக்கூட்டம் சொல்லுங்கள் வந்துடுறேன், இன்றைக்கி நான் ஊரில் இல்லை அடக்கத்துக்கு வர முடியாது, ஜெபக்கூட்டத்துக்கு வந்துடுறேன், ஜெபக்கூட்டம் எப்போ சொல்லுங்கள். இதுதான் மனிதன். இதே மாதிரி அந்த அண்ணா அந்த பிள்ளைகளை அழுது கொண்டே இருக்கு. அதே மாதிரி அந்த கூட்டம் உட்காந்து பேசிக்கொண்டே இருக்கு. இதில் ஒரு மனிதனுடைய வயது இப்போ அவருக்கு 90 வயது, 92 வயது, இப்போ அவர் 85 வயசு இருக்கப்போ அவருக்கு. அவர் என்னுடைய ரொம்ப ரொம்ப நெருங்கிய உறவினர், என்னுடைய அண்ணியாருடைய அண்ணன், ரொம்ப நெருங்கிய உறவினர். படிக்காத மேதை, படிக்கலை, நான் அவர்கிட்ட பேசி யாருமே ஜெயிக்க முடியாது, பைபிளோட அவ்வளோ அழகாக சொல்லுவார். ஆனால் என்ன சொன்னாலும் ஆப்போசிட் பண்ணுவார், என்ன நீங்கள் சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் 7 வார்த்தை பேசினாராம்பார், நீ பக்கத்தில் இருந்தியாம்பார். அவர் கேட்பார், நீ பக்கத்தில் இருந்தியா 7 வார்த்தை பேசுகிறப்போ? அவரே இவளால் ஒருத்தன் குத்திருக்கான், ராத்திரிலாம் அடிச்சிருக்கான், வேர்வை ரத்தமாக வடியுது, தண்ணி கொடுக்கல, ஏக்கத்தில் கிடந்தாரு, அப்படி இழுத்துட்டு கிடக்க, அவர் இப்போயே என்ன 7 வார்த்தை பேசுகிறாரு, என்னையா ஏமாத்துறீங்க பார். ஆனால் ஒன்று பேசினாரு, இயேசு பிதாவே இவர்களை மன்னின்னு சொன்னார், அது மட்டும் உண்மை. ஏன்னா அது சொல்லுறது அந்த பலன், இது மற்றெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நீ நல்லா பாரு பாரு, நீ பக்கத்தில் இருந்தியா பாரு. உடனே அப்படி சொன்ன உடனே நான் ஒரு நாள், இது ஒரு டெத்து வீட்டில் நடந்த சம்பவம். எங்களுடைய அத்தை இறந்துருக்காங்க.
ராத்திரிலாம் ஒரு பாஸ்டருக்கு மைக் கொடுத்தோம், இவரை மாதிரி ஒருத்தருக்கு 3.5 மணி நேரம் ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறார் டெத்து வீட்டில். 3.5 மணி நேரம் கடைசியில் மைக்கை பிடிக்கிட்டோம், போதுமப்பா ஞானஸ்தானத்தை பற்றி பேசுனதுன்னு. இவங்கள மாதிரி ஒரு பாஸ்டர் அப்படி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கப்போ, அப்பா நீ இயேசுக்கு சிலுவையில் பேசலைங்கிறல்ல, இப்போ 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம், நான் அண்ணன் தம்பி, இப்போ இவர் யார் தெரியுமான்னு என்கிட்ட கேட்டாங்க. அவர்கிட்ட கேட்டேன், பக்கத்தில் இருக்க ஒரு தம்பி யார் தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுன்னு சார். ஏன்னா இப்போ தம்பின்னு சொன்னால் உனக்கு எப்படி தெரியும்? கன்ஃபார்மாக உனக்கு எப்படி தெரியும்? அடுத்த கேள்வி வந்துடும். அதனால அவ்வளோ விவரமான ஆள் அவருடைய நாலேஜ் சொல்றதுக்காக சொல்றேன். அவர் ஒரு டெத் வீட்டில் பேசிட்டு இருக்காரு. அவர் கூட 10 பேர் பெரிய கன்வென்ஷன் ஸ்பீக்கர்ஸு. அவங்க பேர் பட்டால் மதுரையில் 2 லட்சம் பேர் வருவாங்க. பெரிய கூட்டம். ஒரு கூட்டத்துக்கு 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணி மீட்டிங் நடத்துவாங்க. தமுக்க மைதானத்தில் நடத்துவாங்க. அவங்களோடு பேசுகிறப்போ அவங்க இவர் விசுவாசத்தில் அவங்க பேசுகிறாங்க, அவர் ஆப்போசிட் பண்ணுறாரு. 4 பேருக்கும் ஆப்போசிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். 4 பேராலையும் ஜெயிக்க முடியல. 4 பேராலையும் அவர்கிட்ட ஜெயிக்க முடியல. அப்போ கடைசியாக அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அவர் அத்தான், அவங்களுக்கு அத்தான், மச்சான், மாமன், ஏதோ ஒரு முறை 3ல் 1 சொல்லிக்கலாம். மச்சாம்மா, அத்தாம்மா, மாமன்மா, அக்கா வீட்டுக்காரம்மா, மூத்தாருமா, ஏதோ ஒன்று சொல்றணும். இப்போ நீங்க செத்தா எங்க போவீங்க? இவ்வளோ ஆப்போசிட் பண்ணல, பைபிள் இல்லை, ஏசு இல்லை, விசுவாசம் இல்லைன்னு சொன்னா நீங்க இறந்தா எங்க போவீங்கன்னு அவர் ஒரு கேள்வி கேட்டாங்க. அவரு டக்குன்னு தலையை கீழே போட்டார். அப்போ இவருக்கு பதில் சொல்ல முடியல. இப்போ ஃபெயிலியர் ஆகிட்டாரு. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், பக்கத்தில் உட்காந்துருக்கேன். எனக்கு தெரியும் அவர்கிட்ட பேசி எவனாலையும் ஜெயிக்க முடியாதுங்கிறது. அவ்வளோ திறமையான அளவு. ஒரு 10 நிமிஷம் இயேசு கிறிஸ்து யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இந்த பெண்ணை என்ன செய்யணுங்கிறப்போ, கட்டளை விபச்சாரம் செய்வதற்காக விபச்சாரம் செய்கிற எவனும் கொலை செய்யப்படுவது கட்டளை. இது கடவுள் கொடுத்த கமாண்ட்மெண்ட்ஸ்ல 1. என் கட்டளை கடைபிடிக்காத கொலை செய்யப்பட வேண்டும். இப்போ அவ தப்பு பண்ணிட்டு அவளை என்ன பண்ணி சொல்லு. இயேசுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அவர் என்ன பண்ணாரு? அவளை கொலை செய்ய சொன்னாலும் தப்பு, காப்பாத்தினாலும் தப்பு. ஞானமா பதில் சொல்லணும். அதுக்கு தான் தலையை கீழே போட்டார். தோல்வி காட்டுற மாதிரி தலையை கீழே போட்டு தூக்குனாரு. உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் கல்லறியதான். 2 பேர் வேணும். ஒரு பொண்ணு விபச்சாரம் தனியா பண்ண முடியாது, ஒரு ஆம்பளை வேணும். இப்ப 2 பேரும் இல்லை. இதெல்லாம் இவன்கிட்ட நீதி பேச முடியாது. அதுதான் ஒரு சினிமாக்காரரு பாக்கியராஜ் இருக்கார், ஒரு படத்துல எடுத்தார்ல, உங்க ஏதாவது கற்பு கரிசி பேரை சொல்லணுன்னே கண்ணகி அப்படி லைனா சொல்றாங்க. சரி நிப்பாட்டுங்க, உன் தங்கச்சி கற்பு கரிசி இல்லையா? உங்க அக்கா இல்லையா? உன் மனைவி இல்லையா? உன் அப்பா ஒய்ஃப் இல்லையா? இவங்கெல்லாம் சொல்லாம யாரையோ சொல்றியடா சரித்திரத்தில் எழுதுனத அவன் கேட்பான். ஏன்னா இந்த சம்பவத்தை படிச்சுதான் அவர் கேட்கிறார். அதுவும் பைபிள்ல தான் போகுது. அவர் கொஞ்சம் வித்தியாசமா டிஃப்ரெண்டா எழுதுறார் கலெக்ஷனுக்காக. அதை தான் இயேசு கேட்டார். அதே மாதிரி இவர் தலையை கீழே போட்டாரு. நான் உண்மையிலே நம்ம அத்தா தோத்துட்டாரு பொழுது மரணம்னு சொன்னோன்னே. இப்போ என்ன சொல்லுங்க, எழுந்தாரு. என்ன கேட்டீங்கன்னாரு, நீங்க செத்தா எங்க போவீங்க? அவங்க இப்ப ரொம்ப தெம்பாயிட்டாங்க. ஏன்னா இவர் 2 செகண்ட், ஒரு 20 செகண்ட் பேசல. நீங்க செத்தா உங்க மரணத்துக்கு அப்புறம் நீங்க எங்க போவீங்க அப்படியா கேட்டீங்க? அந்த அம்மா அந்த ஃப்ரீஜரில் படுத்துக்க, அந்த அம்மாட்ட போய் கேட்டுவா, நான் சொல்றேன். நான் ஃப்ரீஜருக்குள்ள இருக்க அம்மா சொல்லுமா. ஏற்கனவே 2 பிள்ளைங்க பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. அம்மா போயிட்டேன்னு 12 மணி நேரம் அழுது. அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணல? இப்ப இவங்க போய் எத்தனை மணி நேரம் கேட்டாலும் அந்த அம்மா எந்திக்க போதா? இப்ப அந்த அம்மாக்கு எங்க போனோம்னு தெரியாது, உனக்கு எங்க போனாங்கன்னு அவங்க தெரியும். இதாட்டா வாழ்வுன்னு அவர் சொன்னாரு. இதான் வாழ்வு. இந்த வீட்டுல ஒருத்தி இருந்தா ஏழை, ஒண்ணுமே இல்லை, சோத்துக்கு வழி இல்லை, சோத்துக்கே வழி இல்லை, ஆனா புளிச்ச கஞ்சி தான் குடிப்பா, ஒண்ணுமே இல்லை. ஆனா இருக்கிற அன்னைக்கு ஒரு ஏழைக்கு கொடுப்பா, அவன் தான் பல்லுக்கு போவான். இதான் பைபிள். மத்தேயு லூக்கா 18ஆம் அதிகாரத்தை படிட்டானா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? வாலிபன் கேட்கிறான். நீ கட்டளைகளை கடைபிடிங்கிற. ஐயா, சின்ன வயசுல சண்டே ஸ்கூல் போயிட்டேன், சண்டே ஸ்கூல்ல வாலண்டியரா ஒர்க் பண்ணிட்டேன், சண்டே ஸ்கூல்ல டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டேன், யூத் மீட்டிங் நடத்திட்டேன், யூத்ல செக்ரட்டரி ஆகிட்டேன், சர்ச்சில் செக்ரட்டரி ஆகிட்டேன், இப்போ இவ்வளவு வேலை இவ்வளவு பண்ணியிருக்கேன், இவ்வளவு வேலை. நேற்று ஒரு செக்ரட்டரியை பார்த்தேன், ஒரு ட்ரெஷரரை பார்த்தேன், ரொம்ப எங்க பெரிய சர்ச், ஏதோ ஒரு ஐயர் கூட ஒருத்தர் வந்தாரு என்னைய பார்க்க,
ரொம்ப யங்கர், 33 வயசு, செக்ரட்டரினாரு, பெரிய சர்ச்சுக்கு, 2000 ஃபேமிலி உள்ள சர்ச்சுக்கு இந்த தம்பியான்னு கேட்டேன். அப்படி இப்படிலாம் வேலை செஞ்சார். நான் நீ பார்த்து கட்டளைகள் தெரியுமான்னு கேட்கிறிய, என்னையா அது விசுவாசனா? என்னது கட்டளை தான். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல சொல்றார், எனக்கு நிகர் யார், எனக்கு ஈக்குவல் யார்? அதே இதுல சற்று வித்தியாசமா கேட்கிறார், உனக்கு உண்டானவங்களை விட்டு தரித்திற்கு கொடு. என்னைக்கு நம்ம நம்முடைய சுமையை நீக்கணும்னா ஆசை வந்தாதான் என்ன வரும்? சண்டை வரும். அதான உண்மை. ஆசை வரலன்னா என்ன வராது? ஒரு காலேஜில், பிஎட் காலேஜில் செக்ரட்டரியா இருக்கேன், கரஸ்பாண்டன்ட் 6 வருஷம். குற்றாலத்தில் இளஞ்சில ஒரு பிள்ளைங்க நாடகம் போட்டுச்சு, சாம்பத்திரிக்காப்பட்டு அப்போ ஃபேமஸ். அந்த அம்மா ஏடிஎம் டெபிட் கார்டு வந்த புதுசு, இது நான் சொல்கிற சம்பவம். சாம்பத்திரிக்காப்பட்டு வாங்கி கொடுங்கன்னு கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த குமரன் அந்த கடைலாம் இருக்கேன், டி நகர், இப்போ தான் அங்கங்கே எங்கே கொடுங்கன்னு கூட சரவணா ஸ்டோர் இருந்துச்சு. அப்போ அங்கே தான் போனோம். குமரன் எல்லா கடைக்கும் கூட்டிகிட்டு போகிறார். அவர் ஒரு மாதம் சம்பளத்தை கையில் எடுத்துட்டு மனைவிக்கு சாம்பத்திரிக்காப்பட்டு வாங்கி கொடுக்கலாம் உள்ள கூட்டிகிட்டு போனார். போடுற வளையல் கடை பார்த்தாங்க, நல்ல வளையல். அப்புறம் இந்த தூர போடுற மூக்குத்தி ஏமாறுறோம் பாருங்க, அந்த லிப்டுக்கு இதெல்லாம் வாங்கிச்சு. இப்போ போனால் கையில் காசு என்னாச்சு? காலி ஆகிட்டு. தோத்திரம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம், சாமுத்திரிக்காப்பட்டு வாங்கலாம் வேண்டான்னு அவர் தோத்திரம் போயிடுவோம். அந்த பரவாயில்ல, மனைவி சூப்பர் ஆகிட்டா, மாமா போவோம் காசு. ஓ வந்த வேலை என்னது? சாமுத்திரிக்காப்பட்டு. இதை வாங்காம வீட்டுக்கு போவேன், என்ன கிறுக்கனா நீ? டெபிட் கார்டா? கடன் கொடுக்குற கார்டுக்கு பேர் என்னது சார்? கேஷா கடனான்னு கேட்குறான்ல, டெபிட் கார்டானு. அந்த கார்டை கொடுத்து சாமுத்திரிக்காப்பட்டு 7000 வாங்கியாந்து 7000 சில 8000 கொடுத்து அதுக்கு 12,000 வட்டியை கட்டி, இதுதான் சுமை வாழ்க்கை. இந்த சுமை தான் வாழ்க்கை, விடுதலை இல்லாத வாழ்க்கை. இந்த சுமை தான். அதுதான் சொல்றார், உனக்கு பெருமை வேண்டாம், உனக்கு போதுங்கிற மனது போதும். போதுங்கிற மனதோடு நீ கடந்து போ. ஆண்டவர் உன்னை வழிநடத்தும் ஆண்டவர். போதுங்கிற மனதை வழிநடத்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவரோடு அந்த சிந்தையோடு பிறப்பு. எனக்கு என் விரலுக்கு தகுந்த வீக்கம் இதுதான், என்னுடைய நாலேஜுக்கு தகுந்தது இவ்வளவுதான் வீக்கம். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு போறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர். உலக பிரகாரமாய் அனைத்து பழக்கங்களையும் வச்சிருக்கிறதால வாழ்க்கையில அமைதி குறைந்தது, சுமை பேடன் அதிகமாய்கிட்டே இருக்கு. தேவையில்லாம கடன். மூத்த சகோதரர் இறந்துட்டார், ஒரு காசு கடன் வாங்க மாட்டார், கடன் வாங்கி தொழில் பார்க்க மாட்டார், தோத்திரம் பாரு. இப்போ என்னுடைய பிள்ளைகள் ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கிறாங்க, 8 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு 13 லட்ச ரூபாய் கட்டணும். அந்த ஹாஸ்பிட்டல் சம்பளம் ஒரு வருஷத்துக்கு கையில தான் கொடுக்கணும், 7 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா வேணும் ஒரு மாசத்துக்கு. இதனால எனக்கு என்ன வரல? தூக்கம் வரல. எங்க அப்பா பெரிய பணக்காரில், ரொம்ப ஏழை, ஆனா கடன் வைக்கல. உங்க அப்பா 5 ரூபா வாங்கினாருப்பா, கொடுப்பா சவுந்தரபாண்டியன்னு என்கிட்ட கேட்டு இதுவரையும் யாரும் வரல. அதுதான் வாழ்வு. இதுதான் சுமை நீக்கி வாழ்வது, போதுங்கிற மனது. இதை கடன் வாங்காதீங்கன்னு சொன்னேன், கொடுக்கக்கூடாது, யாருமே கொடுக்கக்கூடாதுன்னு கூட ஜெபம் பண்ணேன். நான் என்னுடைய ஜெபம், கடன் கொடுக்கக்கூடாது. அந்த பேடன் இருக்கிறது போதும், இருக்கிறத வச்சு அப்படியே ரன் பண்ணு. நம்ம இன்னைக்கு நம்மளை கடங்காரனா ஆக்குற அரசாங்கங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோன் வருது, உங்களுக்கு எவ்வளோ லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு, லோன் வாங்கிட்டு கட்டலைன்னா நம்ம பேரை தட்டி டேட் ஆஃப் பர்த் போட்டால் நீங்கள் இவ்வளோ கடன் இந்த ஊரில் இருக்கோ, நீங்கள் போடா தரித்திரியன்னு தர மாட்டாங்க கடன். இவ்வளோ அசிங்கப்படுத்திதான் பாருங்க. ஒரு தடவை கடன் வாங்கிட்டு நீங்கள் கட்டலைன்னா அப்புறம் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் கடன் வாங்க முடியாது. நமக்கு இருக்கிற மனது, இருக்கிற நிலைமை, நம்ம எப்படி போறோம்? இருக்கிற மனதோடு நம்ம ஆண்டவர்கிட்ட கடந்து போறப்போ நம்முடைய இவ்வளவுதாங்க எனக்கு சம்பளம். ஐயருக்கு சம்பளம் இப்போ முன்ன 30,000 ரூபா, இப்போ கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் படிச்ச படிப்புக்கு கவர்மெண்ட்ல 1.5 லட்ச ரூபாய் சம்பளம். அதை ஒப்பு கொடுத்தானே வந்தாரு. அங்கே நான் போடுறேன் இவ்வளவு சம்பளம் போதுன்னு தானே வந்த. அதன் லைஃப் நீ அமைத்துக்கொள். மிஸ்டரி முன்ன 13,000 ரூபாய் சம்பளம், இப்போ 20,000 ரூபாய் என்னவோ சம்பளம்.
நீ அதுல உன் லைஃபை அமைத்துக்கொள். எனக்கு இவ்வளவுதான் சம்பளம், இதுல லைஃபை அமைத்துக்கொள். என்னோட ஒரு தம்பி இருக்கான், என்னுடைய கேட்டகிஸ்ட். அவனுக்கும் ஒய்ஃபுக்கும் 1.5 லட்ச ரூபா சம்பளம், 1,58,000 ரூபா, 1,72,000 ரூபா வட்டி கட்டுறான். சம்பளம் எவ்வளவு, வட்டி எவ்வளவு கட்டுறா? எதுக்குடான்னு கேட்டேன். ஒரு நாள் திட்டினேன். எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அப்பாவுக்கு வாங்கி கடன் வாங்கி செலவு பண்ணேன். 4 லட்ச ரூபா வாங்கினேன். 4 லட்ச ரூபாய்க்கு வட்டி ஒரு 20 லட்ச ரூபா தான் கட்டியிருக்கேன் இது வரையும். இன்னும் 4 லட்ச ரூபா கொடுக்கல. அப்பா இருக்காரா? செத்து போனாரு. அப்ப அன்னைக்கே நீ விட்டுருக்கலாம்ல, போன வருஷமே அதை விட்டுருக்கலாம்ல. ஒரு வருஷம் தானே எக்ஸ்ட்ரா இருந்தாரு, அதுக்கே நீ 4 வருஷம் 4 லட்ச ரூபாய் கடன் வாங்கின. ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒருத்தர் அவங்க அம்மாவை அட்மிட் பண்ணாங்க. அந்த டாக்டர் சொன்னாரு, ஐயா அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் பிளாக், அப்போலோ கொண்டு போனா 4 லட்ச ரூபாய் செலவாகும். 1 வருஷம் இருப்பாங்க, இல்லை 2 வருஷம் இருப்பாங்க. இப்ப 4 லட்ச ரூபாய் செலவு பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் இருக்க போறியா, இல்ல இதோட போதும் ஆண்டவரே இப்ப நன்றி ஆண்டவரேன்னு சொல்ல போறியா? அந்த டாக்டர் கேட்டார். கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு டாக்டர், சூப்பர் டாக்டர் கேட்டார். நாம என்ன சும்மா எங்க இருந்து வருது? நம்ம தாங்க தேடிக்கிறோம் சுமைய, நம்ம தான் தேடிக்கிறோம். சுமை என்பது நம் வாழ்க்கையில நம்ம அமைத்துக் கொள்வதான் சுமை. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால், கர்த்தருடைய வேதத்தின்படி, கர்த்தருடைய வேதம், நீயோ கடன் வாங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்கக்கூடாது. போதுங்கிற மனமே போதும், உனக்கு இது அதை வச்சு போ. அவளுக்கு எண்ணெயில தண்ணி எண்ணெய் குடத்துல வந்துச்சு, அடுத்து ஆசை வர்றப்ப என்னாச்சு? எண்ணெய் நின்று போச்சு. வரக்கூடாது. இருக்கிறதுல பட்ஜெட், அதுதான் வேதம். கடன் வாங்கிட்டு நம்ம அவஸ்தைப்படுறது வேதம் சொல்லவே இல்லை. என்னுடைய மூத்த சகோதரர் எனக்கு சொல்லிக் கொடுத்த தத்துவம் அதுதான். கடன் வாங்காத, கடன் கொடு, கேட்காத. திரும்ப யாராவது கேட்டா கடன் கொடு, திரும்பி கேட்காத. திரும்ப வந்தா நீ அவளை கடன் தரணும்னு சொல்லு. அவளுடைய நிலைமை பார்த்து நீ அவனுக்கு உதவி செய். அதே நேரத்தில் நீ கடன் வாங்காத. உன் அமைதி குறைந்து போகும், உன் மரியாதை குறைந்து போகும், உனக்கு கொடுக்கிற பொருட்கள் குறைந்து போகும். அந்த மரியாதை குறைஞ்சிருக்கிறார். கடன் அவன் கொடுக்குறான், அவனை நம்பி கொடுக்குறானே, வாங்காத கடன். அதுல உனக்கு சுய கௌரவம், உன்னுடைய பேலன்ஸ் போயிடும். இதுதான் வாழ்க்கை, அதுதான் சுமை நீக்கி வாழ்வது. உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று சொல்றார். நம்முடைய கஷ்டங்கள் சுமைகளை நீக்கி, யூ அவுட் ஃப்ரம் த அண்டர் த பேர்டன்ஸ் ஆஃப் த ஈஜிப்ட். எகிப்தில் இருக்க மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து வந்தாங்க, அந்த மக்களுக்கு வாழ்வு கிடைச்சது. அந்த மக்களுக்கு வாழ்வு கிடைத்த நீங்கள் நானும் அந்த இனி காண்கிற எகிப்தினை காணாதிருப்பாய். அந்த எகிப்துக்கு போய் இல்லை, எனக்கு விரோதமாக என்னுடைய எண்ணங்கள் தீமையிலிருந்து முழுமையான விடுதலை பெறப்போ உங்களை ரிலீஸ் பண்ற விடுவிக்கிற ஆண்டவர். இந்த இரவு ஜெபத்தில் ஆண்டவருக்கு தேவையோடு வந்திருக்கிற நாம் நம்முடைய நினைத்து தன்னை உணர்ந்து, தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்ன பிளஸ் பண்ணுங்கப்பா, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே, என்னுடைய தவறுகளை எனக்கு சுட்டி காட்டியிருக்கீங்கப்பா, எனக்கு ஒரு விடுதலை தரப்போற தயவுக்காக கூட நன்றி, என்னை ஆசீர்வதிக்க போற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே விடுதலை தரும் உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? யாவரும் எழுந்து நின்று விசுவாசத்தோடு நம்மை நினைத்து, தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே என்று நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு விசை கூட நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம் தகப்பனே. எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டீங்களா? எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டீங்களா? ஏக்கத்தோடு தகப்பனே, தனக்கு இருப்பதை எடுத்து பிறருக்கு கொடுத்து ஏதாவது ஒரு உதவி செய்யணும் ஏக்கத்தோடு நிற்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, அந்த விடுதலைக்காக, அந்த இரக்கத்திற்காக, அந்த ஆசீர்வாதத்திற்காக தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. என் குடும்பத்தில் இருக்க அந்த கஷ்டமான சூழ்நிலை தகப்பனே, எனக்கு வாடகையே கொடுக்க முடியாத நிலைமை, அந்த ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லவங்க,
வாடையே கேட்கல. ஆனா அவங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, என்னுடைய கஷ்டத்தை பாக்குறாங்க. ஆனா எனக்கு என் மனம் பரிதபிக்குது தகப்பனே, அந்த வாடகை கொடுக்க முடியாத நிலைமையில வந்திருக்கிற எனக்கு ஒரு விடுதலை செய்ய மாட்டீங்களா? எனக்கு ஒரு இரக்கம் காட்ட மாட்டீங்களா? உங்களுடைய பிரச்சனை எனக்கு வராதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு குடும்பத்திற்காக தகப்பனே, அந்த உறவின் மக்களுக்காக தகப்பனே, தன் சகோதரன் இப்படிப்பட்ட ஒரு வியாதியில இருக்கிறான், மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்கான், அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கஷ்டமான சூழ்நிலை, அவனுக்கு ரொட்டி கூட வாங்க பணம் இல்லப்பா, என் சகோதரனை நினைக்கிறேன், ஒரு விடுதலைப்பா, என் சகோதரனுக்கு ஒரு அற்புதம், ஒரு அடையாளம் தர மாட்டீங்களா? ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, அந்த மகன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, இன்று முதல் உன்னை பிளஸ் பண்ற, உன்னை ஆசீர்வதிக்கிற வார்த்தையின்படி தகப்பனே, அந்த மருத்துவமனையில் இருக்க அந்த அன்பு மகனுக்கு ஒரு அற்புதம், ஒரு அடையாளம் தகப்பனே. இதோ தூரமா ஒரு மனுஷன் இதோ இந்த சர்ச்சில் நின்று சத்தம் போடுறாங்க, என்ன சத்தம் போடுறான்னு கவனித்தவன் அந்த மனிதன் தன் தேவைகளுடைய மனதில் சொல்றான். இந்த விசுவாசத்துல எனக்கு ஒரு விடுதலை வேணும், வெளியே ஒரு சகோதரன் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த சகோதரனுடைய விடுதலைக்காக, அந்த சகோதரனுடைய அற்புதத்துக்காக ஜெபிக்கிறோம். மனமிறங்கப்பா, உம்முடைய பிரச்சனை எங்களோடு வரட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கடந்த மாதம் முழுதும் எங்களை வாழ்வு கொடுத்த தகப்பன், இந்த மாதத்திலும் ஒரு கிருபையாக இரக்கத்திற்காக என்னை நீங்க பிளஸ் பண்ணுங்க. உம்முடைய கிருபையை தாங்க தகப்பனே. அறுவடை மிகுதியா